வணக்கம் நண்பா, இது நம்ம வீக்கெட் சேனல். நான் உங்கள் கேமஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் வந்து சப்ளிமெண்டரி எக்ஸாம் வந்து பேமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, உங்கள் ப்ரீவியஸ் செமஸ்டரோட எல்லா பேப்பரை கூட இந்த அரியர் பேப்பர் இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் பேப்பரை பாஸ் ஆகிருப்பீங்க. பட் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பேமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு 1000 ரூபாய் 1500 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. பட் அதுக்கெல்லாம் நம்மளால் பேமெண்ட் பண்ண முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம் தான். பட் நம்ம அதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது, அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நிறைய பேர் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, எப்படி இப்போ ரிமூவ் பண்ணுறது, காசு அதிகமாக இருக்குது, நான் என் அரியர் பேப்பர் மட்டும் எழுதணும், நீங்கள் சொல்லுங்கள், ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் கீழே போட்டே இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா அந்த இந்த வீடியோவில் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்து லோகின் பண்ணிக்கோங்க. லோகின் பண்ணால் இந்த மாதிரி ஒரு விண்டோ ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரீவியஸ் செமஸ்டரோட பேப்பர்ஸும் சேர்ந்து அரியர் பேப்பர்ஸும் இருக்கும். பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேப்பர் டைப் அப்படின்ட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா இது என்னென்ன பேப்பர் டைப் அப்படின்ட்டு இருக்கும். இதில் டின்னு மென்ஷன் பண்ணிப்பாங்கள்ல, அது பார்த்திங்கன்னா அது அந்த அரியர் பேப்பர்ஸ். அரியர் வந்து பாஸ் போட்ட பேப்பர்ஸ், அதுதான் அரியர் பாஸ் பண்ணி நம்மளை விட்ட பேப்பர்ஸ். பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ 1200 ரூபா. பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டை நம்ம பேமெண்ட் பண்ணி திரும்ப அதை எக்ஸாம் எழுதி ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு எது தேவையோ, எந்தெந்த பேப்பர் தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு, இந்த பேப்பர்லாம் வேண்டாம், நான் இதெல்லாம் இருக்கட்டும், மார்க் வந்து இதில் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதை செக், அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த செக் அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் அரியர் பேப்பர் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன பேப்பர் வந்து ரிமூவ் பண்ண விரும்புங்களோ அந்த இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. அதில் கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் அப்படி பார்த்தீங்கன்னா என்னென்ன பேப்பர் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஐ அக்ரி டு த அப்ரியர் பேப்பர் லிஸ்டட் அன்செக்டு த அபோவ் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. கீழே நோட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த எக்ஸாம் டீட்டெயில்ஸ் ரோ கலரின் மீன்ஸ் ஆடட் பை சிஸ்டம் இதை ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த அரியர் பேப்பர்ஸ் டீட்டெயில்ஸ் ரோ கலரின் ஆடட் பை ஸ்டூடெண்ட். பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ப்ளூ லைட் கலரில் திரும்ப வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், இது ஒருவேளை சர்வசாதாரண கூட அப்படி இருக்கலாம். பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஐ அக்ரி டு அரியர் பேப்பர் அதை கிளிக் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு பின்ன வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது ஷோ ஆகும் பாருங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் அந்த 8 பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு இது 2 பேப்பர் மட்டும் வச்சுருக்கேன். இந்த பேப்பருக்கு மட்டும் பேமெண்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 375 ரூபா. பார்த்தீங்கன்னா நேரமே 1200 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு. பட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பேஜுக்கு மேக் டு பேமெண்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ள போய் நீங்கள் சொன்னால் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் இஎம்ஐ கட்டுறீங்களா, இல்லை கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அல்லது பேங்க் மூலமாக நெட் பேங்க் மூலமாக கட்டுறீங்க கட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.